சீரழிச்சிட்டாரே. என்ன பணத்துக்காக ஆசைப்பட்டு வித்துட்டாங்களே. ஏசப்பா, என்ன நரபலி கொடுத்துட்டாங்களே. இந்த பூமியில சந்தோஷமா வாழ எங்களுக்கு சுதந்திரம் இல்லையே ஏசப்பா. ஏசப்பா, நான் விளையாட்டாதான் ஏசப்பா ஆரம்பித்தேன். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணத்தான் ஏசப்பா ஆரம்பித்தேன். ஆனால் நான் இப்போ அதுக்கு அடிமையாயிட்டேனே ஏசப்பா. ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமையாயிட்டேன் ஏசப்பா. போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டேன் ஏசப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பேட்டை கேட்டு புழுக்கில் விழுந்துட்டேனே ஏசப்பா. அதுலேருந்து என்னாலே வெளியே வர முடியலையே ஏசப்பா. எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா. நான் ஒரு அனாதை ஏசப்பா. தாய் தகப்பன் யாரும் தெரியாத நான் கெட்டவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இன்னைக்கு தீவிரவாதியாக இருக்கிறேன், தேச துரோகியாக இருக்கிறேனே. எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை. எனக்கு என்ன பார்க்கவே பிடிக்கலையே. நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன். எனக்கு மாற்றமும் விடுதலையும் வேணும் ஏசப்பா. நான் ஒரு டாக்டர், உயிரை காப்பாற்றுற வேலையை செஞ்சேன். ஆனால் சமூக சேவை செய்கிறவங்களே என்னை ஆஸ்பத்திரியில் வைத்து பலாத்காரம் பண்ணி கொண்டுட்டாங்களே. என் தேசத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. யாரையும் நம்ப முடியவில்லையே. குடிகார புருஷன் கடனை வச்சுட்டு செத்து போயிட்டியான். இந்த சின்ன வயசுலேயே விதவையாகிட்டேன். நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், பார்த்தா குத்தம், படுத்தா குத்தம்னு இந்த சமுதாயம் வீண் பழிய சுமத்தி என்னை கூனியாக்கிடுச்சு. நான் நிமிர்ந்து நடக்கக்கூட எனக்கு சுதந்திரம் இல்லையே. எனக்கு படிப்புக்கேற்ற வேலை இல்லை, குடும்ப பாரம் ஒரு பக்கம், கடன் பாரம் ஒரு பக்கம், சுதந்திரமா மூச்சு கூட விட முடியாம பெருமூச்சு விட்டு தவிக்கிறேன். தற்கொலை தான் என்னோட முடிவா இருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு விடுதலை வேணும். We want freedom. 6 வயசுல காசுன்னு அப்பா பின்னாடி ஓடினேன். அப்புறம் பணம்னு குடும்பத்துக்காக ஓடினேன். மூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் பணம்னு கடவுளை தேடாமல் ஓடினேன். இப்போ பணம் காசு நிறையா இருக்குது, ஆனால் மூச்சு விட முடியலாமல் ஐசியூக்குள்ளே இருக்கிறேன்னு மரண பயம் என்னை விட மாட்டேங்குது. இந்த மரண பயத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டுமே, விடுதலை வேண்டுமே. சுதந்திர இந்தியாவின் இன்றைய நிலை இதுதான். இந்நிலை மாற இறைவன் இயேசுவிடம் தொடர்ந்து மன்றாடுவோம், மாற்றம் காண்போம். ஆமேன். ஜெய் ஹிந்த்.